ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வாரம் முன்னாடி எடுத்தது. ஷாலூவில் வந்திருந்தாங்க இல்லையா, முந்தின நாள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இது மறுநாள் வந்து ஷாலு வெஜ் பிரியாணி பண்ணிகிட்ருக்கா. ஃபிஷ் ஃப்ரை, சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். நைட்டெல்லாம் கதை அடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிச்சோம். ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி பக்கி மாதிரி நின்றுட்டுருக்கேன்னு பசங்க சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் வேலை இல்லை, நான் சின்ன சின்ன வேலை மட்டும் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். சாப்பிட்டுட்டு திருப்பியும் அதே மாதிரி அரட்டெல்லாம் அடிச்சுட்டு அன்னைக்கு மத்தியானம் கிளம்பியாச்சு. சிட்டு பாருங்கள், ஷாலு தங்கச்சிக்கிட்ட உட்காந்து எப்படி கொஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் ரொம்ப பாசமாக மேலே ஏறி உட்காந்துட்ருக்கான். இது அதுக்கப்புறம் மறுநாளோ 2 நாளோ கழிச்சு, எனக்கு டேட் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அன்னும் வந்து லஞ்சுக்கு நான் பிண்டி சப்ஜி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னான். ஸோ தஹி பிண்டி அப்படின்ட்டு தயிர் போட்டு செய்வாங்க. வெண்டைக்காய் 1/4 கிலோவை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஒரு பக்கம் வதக்கிட்டுருக்கோம். இந்த பக்கம் மசாலாவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஜீரகம் மட்டும் தாளித்து விட்டுருக்கா. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்தாச்சு. ஸோ இதையுமே கூட நல்லா வதக்கிடணும். சைட் பை சைடு அதையும் வதக்கி விட்டுட்ருக்கேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கு. அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதுவுமே கூட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். நடுவில் 1-2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். கருக விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. வெறும் ட்ரையாக சேர்த்து வதக்கணும் அப்படின்னா புகையும், அதனால் கொஞ்சம் 1-2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். இது வதங்கினதுக்கப்புறமா 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இதுவுமே கூட அதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். சப்பாத்தி கூட இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்லேயே தான் வச்சு விட்டுருக்கேன். இந்த பக்கம் மசாலா ரெடி ஆகிற வரைக்கும் அது வதங்கட்டும் அப்படின்னு. இதில் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா தயிர் திரிஞ்சிரும். கைவிடாமல் கிளறணும். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். அப்புறமே கூட ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு தான் ரெடி பண்ணணும், இல்லைனா இது தயிர் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது அந்த பக்கம் நல்லா வதங்கின வெண்டைக்காய் இது கூட சேர்த்துலாம். வெண்டைக்காய் தனியாக வதக்கி சேர்க்குறதுனால வலுவலுன்னெலாம் இருக்காது. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கீ ரைஸ் அந்த மாதிரி இது கூடலாம் வச்சு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் திக்கான இதில் தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஸோ அவ்வளோதான், சூப்பராக தஹி பிண்டி ரெடி. இப்போது ஃபுல்கா அன்னும் ரோல் பண்ணி கொடுத்துட்ருக்கா. அதுக்கப்புறம் நான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் எதாவது எடுக்கலான்னு பார்த்தோம். 2 பேருக்குமே அவ்வளோவா ஹெல்த் சரியில்லாமல் போயிடுச்சு. அதோட அப்புறம் வீடியோவே எடுக்கல. ரொம்ப நாள் கழித்து தான் போட்டேன். பார்த்தீங்களா, அந்த விளாகில் சொல்லியிருந்தேன்ல, நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன்னு. ஸோ அதுதான் இந்த வீடியோ. அதுக்கப்புறமா அதை அப்படியே நிறுத்திட்டோம். ஸோ கொஞ்ச நாள் கேப் விட்டனால ஒன்றும் எடுக்கலை. இது பாதி எடிட் பண்ணி வச்சுருந்தேன்னா அப்போ இதில் போட்டுடலாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த விளாக் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நேற்று கண்ணாடி கிளாஸ் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு 200 ml போட்டு வைக்கிற மாதிரி. மசாலா இதெல்லாம் கிளாஸ் வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கே பார்த்து போர் அடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் நல்லா கழுவி ட்ரை ஆனதுக்கப்புறமா போட்டு வச்சுருக்கேன். அமேசானில் தான் வாங்கினேன். அதே மாதிரி ஆர்ஓவுமே கூட மாற்றிட்டோம், அது ரொம்ப மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போது வீகார்டு வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணுவோட ஃப்ரெண்டு லஞ்சுக்கு வந்தாங்க. ஸோ அதுக்கு சமைச்சிருக்கேன். ஆலு கோபி சப்ஜி, தால் ஃப்ரை, கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு கேசரி மாதிரி வெல்லம் போட்டு பூந்தி ராய்த்தா, மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பூரி வந்ததுக்கப்புறமா சூடாக செஞ்சுக்கலான்னு. சனா மசாலா, ஜீரா ரைஸ், அவ்வளோதான். ஸோ ஹோப் இந்த குட்டி விளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.